ஹாய் ஸ்பைடேஸ். லாஸ்ட் சண்டே பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் டேங்க்ல ஏகப்பட்ட அப்கிரேட்ஸ் வந்துட்டு பண்ணியிருந்தோம். பட் நம்ம பண்ண அப்கிரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா டவுன் கிரேட் ஆயிடுச்சு. அதை பத்தி தான் இப்ப சொல்லணும்னு இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் மெயின் அப்கிரேடே நம்ம பண்ணது பாத்தீங்கன்னா லைட் பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான் எரிஞ்சது. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா மொத்தமா காலி ஆயிடுச்சு. லைட் எரியல. ஸோ நம்ம திரும்பவுமே பேக் பண்ணி வச்சிருக்கோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் எந்த ஷாப்ல வாங்கணுமோ அதே ஷாப்ல போயிட்டு இந்த மாதிரி ஒர்க் ஆகல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தராங்களான்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆஸ் அ டெக்கியா நானே இந்த லைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். என்ன இஷ்யூன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த லைட்டை நானே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒயர் வந்துட்டு துருப்பிடிச்சு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பழைய ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீசனால தான் பாத்தீங்கன்னா இந்த லைட் ஒன் டே கூட தாங்கல. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இது சோபோன்றது அக்வாரியம்ல மோஸ்டா யூஸ் பண்ற ஒரு பிராண்டட் நினைக்கிறேன். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சோபோன்ற பிராண்டு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நம்பி வாங்கினேன். ஏன்னா எனக்கு வாங்கும் போதே வந்துட்டு எனக்கு தெரியும் இந்த எல்இடி லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் கணக்குல, அதாவது ஏசி கணக்குல வந்துட்டு ரொம்ப நாள் அதான் நம்ம எனி டைம் ஆன்ல வச்சிருக்கோங்கிறப்ப கண்டிப்பா ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த கெஸ் எனக்கும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எதுக்கு இதை வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா இந்த சோபோன்ற பிராண்டை மோஸ்டா அக்வாரியம்ல யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். அது ஒரு ரீசன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம அக்வாரியம்ல யூஸ் பண்ற எல்லா லைட்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஏசி கரண்ட்ல ஒர்க் ஆகிற ஒரு லைட்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனி டைம் ஆன்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணும்போது நமக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு ஹோப்ல தான் நான் வாங்கினேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா இது இப்போதைக்கு காலி ஆயிடுச்சு. ஸோ இதை அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தராங்களான்றத பார்ப்போம். ஸோ நீங்க இந்த மாதிரி அக்வாரியம்க்கு லைட் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா காசு எக்ஸ்ட்ரா வந்தா கூட பரவாயில்ல, நீங்க டிசில ஒர்க் பண்ற லைட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு லைஃப் வந்துட்டு அதிகமா வரும். டிசில ஒர்க் பண்றதுன்னா பாத்தீங்கன்னா அதோட பிளக் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு மொபைல் சார்ஜர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அடாப்டர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பவர் கம்மியா எடுத்து அந்த லைட்டுக்கு கொடுக்கறதுனால லைட்டோட லைஃப் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவா வரும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க டிசில ஒர்க் பண்ற லைட்டே வந்து ட்ரை பண்ணுங்க. மேபியும் அது ஒரு காஸ்ட் அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அது லைஃப் நல்லா வரும். ஸோ நீங்க வாங்குறதாங்க அதை வாங்குங்க. நம்ம இதை பார்ப்போம். அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தா நம்ம இது யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா என்னன்றதை நம்ம அங்க போயிட்டு டிசைட் பண்ணுவோம். இதை தவிர்த்து ஃபிஷ் டேங்க்ல வேற என்ன டவுன் கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக்கே ரெட் கலர்ல நோஸ் உள்ள ஒரு ஃபிஷ் ஒன்று காமிச்சிருந்தேன். நேம் தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அதை நான் அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன். ராம்னோஸ் டெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த மீன் பேரு. அந்த மீன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா செத்துடுச்சு. அது எப்படி செத்துச்சுன்னு எனக்கு தெரியல. நல்லா தான் இருந்தது. அதுக்கு டிசீஸோ இல்ல எதுவுமே டல்லாவோ எப்படியுமே இல்லை. சடனா பாத்தீங்கன்னா ஒரு மீன் செத்து போயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது. திரும்ப அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அதோட பேரான இன்னொரு ஃபிஷ்ஷுமே பாத்தீங்கன்னா செத்து போயிடுச்சு. என்ன ரீசன்னே தெரியல. நல்லா தான் இருந்தது. பட் ஆனா செத்துருச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி இருந்த 2 கப்பீஸ் பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு கோல்டு ஃபிஷ் சாப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அது குட்டியா இருந்தது. திடீர்னு பார்த்தா எனக்கு செத்து போயிருந்தா கண்டிப்பா அந்த இதுவா ஃபிஷ்ஷோட ரிமைனிங்ஸ் ஆச்சும் இருந்திருக்கணும். பட் அதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு கோல்டு ஃபிஷ் தான் முழுங்கி இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப குட்டி ஃபிஷ் தான். நம்ம வீட்டுல குட்டி போட்டு வளர்ந்தது தான். ஸோ அதனால முழுங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஃபிஷ் டேங்க்ல டவுன் கிரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த வீக் பாத்தீங்கன்னா இந்த லைட் இவங்க சேஞ்ச் பண்ணி தராங்களா நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணலாம். இதை தவிர்த்து லாஸ்ட் வீக் நம்ம ஃபிஷஸ் வாங்கிட்டதுனால பாத்தீங்கன்னா பேக் ரொம்ப வெயிட் ஆன காரணத்தினால நம்ம ஸ்டோன்ஸ் வாங்க முடியல. ஸோ முடிஞ்சா இந்த வீக் நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்டோன்ஸ் வாங்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிளானு. இதை தவிர்த்து எனக்கு கிடைக்கிற டைம்ல இந்த வீக்ஸ் என்னென்ன ஃபிஷஸ்லாம் அவைலபிளா இருக்கு குளத்தூர்ல அப்படின்றத கண்டிப்பா இந்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவுமே எடுக்கிற குளத்தூர் இன்ட்ரோ ஷாட் தான். ஃபைனலாக நம்ம குளத்தூருக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு கொண்டு வந்திருக்க லைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஷாப் வர வரைக்கும் நம்ம இன்பிட்வீன்ல இருக்க ஷாப்ஸ்லாம் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு, அதை புதுசாக என்ன ஃபிஷ் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஒன் ஷாப் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இந்த லைட்டை பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தோம்னா நம்ம லைட் எங்கே வாங்கணுமோ அந்த ஷாப்புக்கு வந்துட்டோம். நம்ம இந்த ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ உள்ளே போயிட்டு நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தராங்களா அப்படின்றத நம்ம கேட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியா வீடியோ எங்க ஸ்டாப் பண்ணிருந்தோம், அதை கொளத்தூர்ல எங்க ஸ்டாப் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, இந்த லைட்டை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண போறேன் இந்த ஷாப்லன்னு சொல்லிட்டு ஷாப்பை காட்டியிருந்தேன். பட் கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஷாப் ஓப்பன்லேயே இல்லை, க்ளோஸ்ல இருந்தது. ஸோ அந்த காரணத்தினால ஷாப் வெளியில இருந்த ஃபோன் நம்பருக்கு நான் கால் பண்ணி பேசியிருந்தேன். இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு, ஒன் டே தான் ஒர்க் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலன்றதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் மொத்தத்தையும் அவர் கேட்டுட்டு அதெல்லாம் எங்களால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. பட் மோஸ்டா நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பதில் தான். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் எதுவுமே கிடையாது, அது எனக்கும் தெரியும். அப்படி இருந்தாலும் ஒன் டேக்கு மேல ஒர்க் பண்ணலன்றதுனால தான் வந்துட்டு நான் மேபி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கு பதிலாக அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பதிலாக நீங்க வேற ஏதாவது ஆக்சசரிஸ் வாங்கினீங்கன்னா அதுல நான் வந்துட்டு பிரைஸ் கம்மி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு லைட் ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது, கடையும் க்ளோஸ்ல இருந்ததுனால. அவங்களோட கடையே பக்கத்து ஏரியால இன்னொன்னு இருந்துச்சு, அது வேற ஒருத்தவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க கிட்ட பேசி எனக்கு பிரைஸ் கம்மி பண்ணி பாத்தீங்கன்னா லைட் தரதா சொல்லியிருந்தாங்க. பட் நான் டிசி நான் உங்ககிட்ட மார்னிங் சொன்ன மாதிரி டைரக்ட் கரண்ட்ல ஒர்க் பண்ற லைட் வந்துட்டு நான் அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். பட் அவங்க கிட்ட அந்த மாடல் கிடையாது, திரும்பவும் அவங்க கிட்ட இதே மாடல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற வழி இல்லாம நான் அதே வாங்கினேன். ரெண்டுத்துல எது புதுசுன்னு எனக்கு தெரியல, நம்ம கனெக்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா நான் திரும்பவும் அதே லைட்டை தான் வாங்க வேண்டியதா போயிடுச்சு. ஸோ பெருசா லைஃப் நான் இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ வந்துச்சுன்னா கூட போதும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டிசி லைட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்விட்ச் பண்ண சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்காக ஒர்க் ஆகாத லைட்டை நம்ம அப்படியே விட்டுற போறது கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லேப்டாப்புக்கே பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணியிருக்கோம், ஸ்பீக்கர்லாம் கூட சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதோட எல்இடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயர்ல இந்த ஸ்விட்ச்ல தான் ப்ராப்ளம் இருக்குன்றப்போ கண்டிப்பா இதை நம்மளால சரி பண்ணிட முடியும். அதை நம்ம இன்னொரு தனி வீடியோல எப்படி சரி பண்றோன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை தனியா பார்ப்போம். ஸோ லைட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். லைட்டுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நான் எப்பவும் போலதான் ஃபிஷ் வாங்கணுன்ற மைண்ட் செட்லயே போல. பட் ஆனா அங்க பாத்தீங்கன்னா சண்டேன்றப்போ எப்பவுமே கொளத்தூர் கூட்டமா இருக்கும். பட் லக்கிலி பாத்தீங்கன்னா நான் போனப்போ கூட்டம் எதுவுமே இல்லை. அந்த ஒரு காரணத்தினாலே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ல வந்துட்டு அவங்க ஃபிஷ் கிளியர் ஆனா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் பாத்தீங்கன்னா பிரைஸ் கம்மியா வச்சு செல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் மோஸ்டா என்னோட வீடியோல வந்துட்டு பிரைஸஸ் வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வந்துட்டு அவங்களோட பிசினஸை பாதிக்குதுங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் பிரைஸ் சொல்ல போறது இல்லை. பட் பர்சன்டேஜ் வைஸ் வேணா நான் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏஞ்சல் வாங்கியிருந்தேன், இந்த ஒயிட் ஏஞ்சல் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதே சைஸ் தான் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நான் லாஸ்ட் வீக் பிளாக் கலர்ல வாங்கியிருந்தேன். ஸோ அதை வாங்கின ப்ரைஸை விட இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா நான் இந்த வீக் வந்துட்டு ஒரு 30 to 35% ப்ரைஸ் கம்மியா தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை நான் வாங்கினேன். இதை தவிர்த்து நம்ம வந்துட்டு கௌராமி வாங்கியிருக்கோம். இது வந்து டாப் கௌராமின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கே நம்ம கொளத்தூரோட ஃபர்ஸ்ட் ஷாப்லயே நம்ம இதை பார்த்துருந்தோம். பார்த்தப்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் அப்பயே அந்த கடையில வந்துட்டு பிரைஸ் கேட்டப்போ அவங்க பிரைஸ் வந்துட்டு அவங்க ஒரு பிரைஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கேட்டுட்டு போயிட்டேன். உள்ள போனப்ப அதே ஃபிஷ் இதே மாதிரி இன்னொரு ஷாப்ல வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட பிரைஸ் கேட்டப்ப அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25% பிரைஸ் கம்மியா வந்துட்டு அதே ஃபிஷ் சொன்ன காரணத்தினால நான் இந்த விஷயம் வந்து வாங்கிட்டேன். ஸோ ஃபிஷஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம இது 2 தான் வாங்கியிருக்கோம். இதை தவிர்த்து நம்ம லாஸ்ட் வீக்கே கிராவல்ஸ் வாங்குறதா இருந்தது. பட் ஆனால் ஃபிஷஸ்லாம் வாங்கினதுனால இடம் பத்தாத காரணத்தினால நம்ம கிராவல்ஸ் வாங்கல. ஸோ அதை வந்துட்டு நான் இந்த தடவை சூஸ் பண்ணியிருக்கேன். கிராவல்ஸ்னு பார்த்தோம்னா அங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், எதை சூஸ் பண்ணலாம், எது நமக்கு செட் ஆகும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அதனால கிராவலை செலக்ட் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா 1 hour ஆயிடுச்சு திட்டத்திட்ட. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். நான் செலக்ட் பண்ண கிராவல் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல தான். பிளாக் கலர்ல ரொம்ப பார்த்தீங்கன்னா மெலிசா இருக்கும், சாரி ரொம்ப வந்து குட்டியா இருக்கும். ஸோ இந்த கிராவல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு 10 kg ஆஃப் அமௌண்ட்ல எடுத்திருக்கோம். நான் வந்துட்டு ஷாப்ல கேட்டேன், இந்த மாதிரி என்னோட டேங்க் வந்து 2.5 feet இருக்கு, இதுல எவ்வளவு போட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்க மினிமமா 15 kg ஆச்சும் போட்டாதான் உங்க டேங்க்ல 1 inch வந்துட்டு நீங்க கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் நான் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ அதுக்காக தான் நான் 10 kg சூஸ் பண்ணேன். வேற மாதிரி இமேஜின் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி வருதான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அதுல ஒரு 10 kg சூஸ் பண்ணிட்டு இதுல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவலான ஸ்டோன்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 1 kg வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம பிளாக் கலர் ஸ்டோன்ஸ் போட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி கலர்ல ஸ்டோன்ஸ் வச்சா கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் அதை இமேஜின் பண்ணி பார்த்து வாங்கியிருக்கேன். நான் என்ன இமேஜின் பண்ணணும் அது அவுட்புட்டா கிடைக்குதான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் செட்டப் பண்ணவும் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு இதோட பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கான பர்ச்சேஸ் இதுதான் கொளத்தூர்ல நம்ம பண்ணியிருக்கோம். இதை வச்சு நம்ம அடுத்த வீடியோல ஒரு பக்காவான கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க் வந்துட்டு செட் பண்ண போறோம். கண்டிப்பா வீடியோ வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ நீங்க யாராச்சும் கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க் செட் பண்றதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.
நான் கண்டிப்பா சொல்றேன், அந்த வீடியோ வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் உங்களை அந்த வீடியோல வந்து பாக்குறேன். until then this is Spidey signing off.